ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து பூரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம். 5 பூரி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பரு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 ஸ்பூன், 5 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இந்த பூரியை சின்ன சின்னதாக நம்ம இந்தமாரி பிச்சு வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக எல்லாத்தையும் பிச்சு வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நான் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். சேனலில் கொத்து பரோட்டா போட்டிருக்குறோம். அதை இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடுறோம். நான் இது நசுக்கி தான் வச்சுருக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்ட பச்சை வாசனை போகிற வரைக்கும். தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் புது புது ரெசிபீஸ் நிறையா போடுவோம். போட்டுக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள், தனியாத்தூள் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் உடச்சி இதே மாதிரி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வெந்தவொடனே நம்ம அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை லைட்டாக அப்படி உடச்சி விடுங்க. இப்போ இது ஒரு 3/4 வாசி வெந்தவொடனே நம்ம பூரி இதில் சேர்த்துக்கலாம். 3/4 வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிச்சு வச்ச பூரியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் பொடி தூவிக்கிறேன். அதில் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கொத்து பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சூப்பராக வந்திருக்குது. நம்மளுடைய கொத்து பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.